ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் யானை 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து போகணும், அதுதான் நமக்கு நல்லது, இல்லைனா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு. அந்த நேரம் ஒரு காட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உங்களை வந்து ராஜா கூப்பிட்டு விட்டாரு கோர்ட்டுக்கு அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கத்தியெல்லாம் அலௌடு கிடையாது போல். வாசல்லே ஒரு காட் பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை வாங்கிடுறாங்க. இவளும் உள்ளே நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா யாரும் அந்த கத்தியை தூக்கி வீசுகிற மாதிரி இருக்குது. இவளும் கரெக்டாக கேட்ச் பண்ணிடுறா. ஸோ அந்த இடத்துல வில்லன் இருக்கா. ஆமாம், கோர்ட்குள்ளே வெப்பனெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்றது உனக்கு தெரியாதா? கொல்லுங்கடா அவளை, அவள் விதியை மீறிட்டா அப்படின்னு. இந்த நாய் தான் அந்த ஸ்வாடை திரும்பி தூக்கி போட்டிருக்கும் போல். ஸோ எல்லா காட்ஸ் கூடயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கா. ஒரு கட்டத்தில் அவனுங்க லாக் பண்ணிட்டானுங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ பார்த்தீங்கன்னா நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் வந்திருக்கா. இந்த வில்லன் சொல்கிறான், என்னப்பா எப்போ பார்த்தாலும் குறுக்க வந்து நின்றுட்டே இருக்க? இவ கோர்ட்குள்ளே இந்த வெப்பன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கா. அது வந்து சட்டப்படி குற்றம் தானே, அதனால தான் நான் அவளை கொல்ல சொன்னேன். நான் தான் அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்க சொன்னேன். இதில் உனக்கு என்ன பிரச்சனை? அதுவும் ராஜாவுக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ இவனுக்காக கடுப்பாயிட்டுருக்கு. இவளை எப்படினாச்சும் நம்ம கொல்லலான்னு பார்த்தா கரெக்ட் டைமில் வந்து காப்பாற்றிடுறானே அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னோட வாழை கூட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஃபஸ்ட்டு நீ என்னோடது கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எது உன்னோடதா? உன்னோடது என்கிட்ட என்ன இருக்குது? ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்காக மாறிட்ட போல், உன்னோட வாய்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு. ஆமாம், துரோகிங்க கூடலாம் ரொம்ப நாள் இருந்திருக்கேன்ல, அப்போ நான் ஸ்ட்ராங்காக தானே இருந்திருப்பேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கான். உங்கள் கூட ஒருத்தவங்க இருக்காங்களே அந்த யானை, அவர் தான் உங்களை இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறாரோ அப்படின்னு. இவன் கடுப்பாகி சண்டைக்கு வந்துட்டு இருக்கா. 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணுறானுங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன்னை பார்க்கவே வரல, நீ தான் என்னை கண்டுபிடிச்சி தேவையில்லாமல் சண்டைலாம் போட்டுட்ருக்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, நீ இன்னும் அந்த ஃப்ரீடம் ஐடியை வாங்கலை. ஸோ நீ வந்துட்டு இன்னிமே என்னோட மெய்டு தான், அதை நீ மறந்துடாத. ஆமல்ல, இப்போ நான் அந்த ஐடியா வாங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஒரு நாள் நீ வந்து எனக்கு மெய்டாக சர்வ் பண்ண, அதுக்கப்புறம் உனக்கு அந்த ஐடியா கொடுக்கலாமா வேணாமா நான் முடிவு பண்ணுறேன். இவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் ராஜா தானே கூப்பிட்டு விட்டுருப்பாரு. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தா அவர் ஏதோ அர்ஜென்ட்டாக வெளியே போயிட்டாராம்மா, இன்னைக்கு பார்க்க முடியாது, நாலு பின்ன வேணா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. இதுக்கப்புறம் யான் வந்து கேட்குறான், அந்த ராஜா என்ன சொன்னார் அப்படின்னு. இப்படி கேட்டாலாம் நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப பணிவாக கேளு அப்படின்னு. அப்படியா, சரிங்க மேடம், அந்த ராஜா தங்களிடம் என்ன கூறினார், தயவு செஞ்சு சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, அந்த ஆளை என்ன மீட் பண்ணலை, போயிட்டாரு. ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தான் நினைக்கிறேன், என்ன பிளான் பண்ணுறான்னு தெரில அப்படின்னு. வேற என்னவா இருக்கும்? என்ன அழிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே அழிக்கணும்னு நினைப்பாரு. அதனால தான் உன்னை தூக்க நினைக்கிறான். இதில் என்ன இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக தானே இருக்கோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். அட உன் மூக்கு ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்குது அப்படின்னு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் இருக்கும் போல். ஹீரோயினும் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கா. நீயும் சாப்பிடு அப்படின்னு யான்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்கா. அப்புறம் நான் நாளைக்கு ஹீரோட பிளேஸுக்கு போகிறேன், ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவன் இன்னும் அந்த ஃப்ரீடம் ஐடியா கொடுக்கல, இல்லை என்னை ஒரு நாள் வந்து வேலைக்காரியாக வேலை பார்க்க சொல்லியிருக்கான், அப்போ தான் அந்த ஐடியா கொடுப்பானா அப்படின்னு. என்னை மன்னிச்சிரு, இதை என்னால் ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், பார்த்துக்கலாம், விட அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோட பிளேஸ்க்கு வந்திருக்கா. ஒரு மாதிரி பார்க்குறா, ரொம்ப நாள் கழித்து வரால. அப்படியே அவளோட ரூமில் போயிட்டு பார்க்குறா. அங்கே ஹீரோவும் இவளும் சண்டை போட்ட அந்த மெமரிஸ் எல்லாமே அப்படியே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த அசிஸ்டண்ட் கிட்ட அந்த கத்தியை கொடுத்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காந்துட்ருக்கான். நீ இவ்வளோ நாள் யான் கூட இருந்ததுனால இந்த வீட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவன் பார்த்தீங்கன்னா போயிட்டே போடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனும் ரொம்பவே சலிச்சுக்கிட்டு தண்ணியெல்லாம் கேணியில் எடுக்க போயிட்டுருக்கா. இதை ஹீரோ பார்க்குறான். அப்போது இவனுக்கு அந்த காம்படிஷனில் டீ எல்லாம் போட்டிருப்பாள்ல, அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வந்துட்டுருக்க. ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. மேடம் பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் போட்டு வந்து டம்முன்னு வைக்கிறாங்க, அது பாதி அப்படியே சிந்திகிட்ருக்கு. இருந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காமல் எடுத்து குடிச்சிட்ருக்கான். பரவாயில்லையே, உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு. என் வாயிலேருந்து ஏதாவது வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. நல்ல விஷயங்கள் வந்தால் பரவாயில்ல, நான் கேட்குறேன் சொல்லு அப்படின்னு இவனும் பார்த்தீங்கன்னா கேட்குறான்.
உன்னை பற்றி நல்ல விதமாக பேச எந்த ஒரு கர்மமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா இப்படியே பார்க்குறான் ஒரு மெய்டாக இந்த ஆட்டிடியூட் நல்லது கிடையாது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் ஏறி உட்காந்துட்டு ஒரு கத்தி எடுத்து அப்படியே நீட்டிகிட்டு இருக்கா. இந்த டைமு இப்போவே என்னால் உன்னை கொல்ல முடியும், கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன், தேவையில்லாமல் என்னை இரிட்டேட் பண்ணாத அப்படின்னு. அப்படியா, அப்புறம் ஏன் நீ அந்த டீயில் பாய்சன் எல்லாம் கலந்து கொடுத்துருந்தீங்கன்னா இனி யார் நான் செத்து போயிருந்திருப்பேனே. அப்புறம் யார் எனக்கு ஃப்ரீடம் ஐடியா கொடுப்பா, நீ தானே கொடுக்கணும், அதனால தான், இல்லைன்னா நான் உன்னை கொண்டிருப்பேன் அப்படின்னு. சரி, நான் தான் உன்னை நிறைய டைம் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேனே, நீ ஏன் இங்கே வந்த? உனக்கு பயம் இல்லையா? இல்லை என் மேலே இனிமே நம்பிக்கை இருக்கா நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு. சும்மா தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. சரிங்க மேடம், வாங்க உங்களோட சண்டை பயிற்சியெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுகிற மாதிரி போயிட்டுருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அவளை தாங்கி பிடிச்சிட்ருக்கான். ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடியுமே ஹீரோயின் வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுக போகும்போதெல்லாம் ஹீரோ வந்து பிடிச்சிருந்துருப்பான்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறமா இவ பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டம்முன்னு வச்சுட்ருக்கா. நீயும் உட்காந்து சாப்பிட அப்படின்னு. என்னப்பா, இந்த வீட்டோட ரூல்ஸ் படி மெய்டு வந்து மாஸ்டர் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு தெரியாதா? எங்கள் ரூல்ஸ் எல்லாமே நான் தான் க்ரியேட் பண்ணுறேன், அதனால் நீ சாப்பிட்லாம் உட்காரு அப்படின்னு. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிராக தான் உட்காந்துட்ருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மீட் எடுக்க போகிறான். அதே மீட்டை தான் இவனும் எடுத்துகிட்ருக்கா. இவனும் கேட்குறான், என்ன நான் தானே ஃபஸ்ட் எடுத்தேன், நீ தானே சொன்ன ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு, எனக்கு அந்த மீட் வேணும், ஆனால் நான் தானே ஃபஸ்ட் எடுத்தேன், எனக்கு வேணும் அப்படின்னு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டுக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா இவனை அந்த மீட் எடுத்து சாப்பிடவே விட மாட்றா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா போடி இவளை அப்படின்னு அந்த வெஜ்ஜெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். இவளும் சிரிக்கிறா. அப்படியே நைட்டும் ஆயிடுது. இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, உங்களோட பெட் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் போய் தூங்கலாம் அப்படின்னு. அப்போது இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பவுடரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். இது வந்து இந்த ஸ்பைடர்லாம் கடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கான மாற்று மருந்து தான், ஆனால் இந்த உலகத்தில் ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி இவ கேட்குறாளா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அந்த தாத்தாவை வந்து அந்த ஸ்பைடர் கடிச்சிருக்கும்ல, இவனையுமே அது வந்து கடிச்சிருக்கும் போல். லாஸ்ட் மினிட்ல அந்த மருந்து கிடச்சிருக்கும். அந்த தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. அடுத்து ஹீரோ வந்து கேட்குறான், அந்த மருந்து கொடுங்க, இவனுக்கும் கொடுப்போம் அப்படின்னு. இல்லை மாஸ்டர், ஒரே ஒரு மருந்து தான் இருந்தது, அதை நம்ம தாத்தாவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு. ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அசிஸ்டன்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அப்போனா இவன் வழியிலேயே துடிச்சு சாவான் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், மாஸ்டர் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என்னால் இந்த வழியை தாங்க முடியல, ஸோ நீங்களே என்னை கொண்டு போட்டுருங்க அப்படின்னு. அதனால தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை கத்தியால் குத்தி அந்த தீயிலே தள்ளி விட்டுருப்பான் போல். உலகத்திலேயே வருஷத்தில் ஒரே ஒரு மருந்து மட்டும்தான் கிடைக்கும். ஸோ என்னால் அந்த மருந்து ரெண்டாக வாங்க முடியல, அது ரொம்பவே ப்ரீஷியஸாக இருந்தது. ஓ, மனுஷனோட வாழ்க்கையை விட அந்த மருந்து ரொம்பவே ப்ரீஷியஸா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. இங்கே பாரு, அடுத்தவங்களுக்காக நீ வாழ்கிறத விட ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு உனக்காக வாழ பழகிக்கோ, மற்றவங்களுக்காக நிற்காத அப்படின்னு. தேவையில்லாமல் பேசாதீங்க, அதை சொல்கிறதுக்கான ரைட்ஸ் கூட உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நீங்கள் சொன்ன மாதிரியே இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு நான் சர்வ் பண்ணல, எனக்கு அந்த ஐடியா கொடுங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹர்ட் ஆகிடுறான் போல். டே, இவளுக்கு அந்த ஐடியா கொடுத்துற அப்படின்னு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஐடியா எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட அந்த பிஏ வந்து கொடுத்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அன்னைக்கு மாஸ்டர் வந்து அந்த நீடில் விட்டதை உங்களை கொலை பண்ணுறதுக்காக கிடையாது, அந்த வில்லன் கிட்டேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக தான். அது பிளட்டை வந்து கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணோம், திரும்ப வந்து உங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு தான் நினச்சாங்க. வழியிலேயே அசாசின்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, அவங்களோட சண்டை போட நிலைமையாயிருச்சு, அதனால லேட் ஆச்சு, நீங்களும் எங்கே போனீங்கன்னே தெரியல, மாஸ்டர் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது, நீ அவரை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்காம அங்கேருந்து போயிட்டே இருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. அவன் வந்துட்டு அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் வரான், ஆனால் அதை அவள் காது கொடுத்தே கேட்க மாட்டான். அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. யான் வந்து வெயிட் பண்ணுறான், இப்போ தான் வரியா அப்படின்னு. ஆமாம், எனக்கு அந்த ஐடியுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அவனுக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு. இவ பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருந்துருப்பான்ல, அவங்கள நீடில் விட்டது காப்பாற்றுறதுக்காக தான், ஆனால் இடையில அந்த அசாசின்ஸ்லாம் வந்துட்டாங்க, சண்டை போட்டாங்க, அப்புறம் போய் சுடுகாட்டிலலாம் தேடி பார்த்தாரு அப்படின்னு. அந்த விஷயங்கள் இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறா.
இதுக்கப்புறமா ஜென்னோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா ராஜா பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த மியூசியத்தோட சீஃப் மினிஸ்டரே இவர் தானாமா. ஸோ எப்படி அந்த இடத்துல இருந்த திங்ஸ் எல்லாமே காணாம போச்சு, எப்படி தீ பிடிச்சிச்சு அப்படின்னு ராஜா பார்த்தீங்கன்னா பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. நான் இதை ஃபுல்லாவே இன்வெஸ்டிகேட் பண்றேன். என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள உங்ககிட்ட வந்து நான் ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவுமே வரான். அவன்கிட்ட இந்த பொறுப்பை ராஜா ஒப்படைக்கிறாரு. இந்த மியூசியத்தில் எப்படி தீ பிடிச்சிச்சு, இங்கே இருக்கிற பொருட்கள் எப்படி காணாம போச்சு அப்படின்ற விஷயங்களை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிறான். அப்படியே அந்த ஜென்னோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா வெய்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். அந்த மியூசியத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே பாதி ஆட்டையை போட்டு இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பணம்லாம் சேர்த்து வச்சுருப்பான் போல். இப்போ அந்த மியூசியத்தில் வந்து தீயெல்லாம் பிடிச்சி ராஜாக்கு இந்த விஷயங்கள் போனதுனால உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்ற விஷயங்களை ப்ராப்பராக எல்லாமே செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டுட்ருக்கான். இந்த மியூசியத்தில் இருந்து பொருட்களை எடுத்து விற்று காசாக மாற்றின விஷயங்கள் உனக்கு எனக்கு அப்புறம் அந்த ஒரு மினிஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அந்த மினிஸ்டரை போட்டு தள்ளிடலாம். அப்போனா எந்த ஒரு விஷயமே வெளியே வராதில்ல. ராஜா அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி கேட்டாலுமே எல்லாத்தையுமே அந்த திருட்டு பையங்க திருடிட்டு போயிட்டானுங்கன்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ நீ வந்துட்டு அவனை கொலை பண்ணிடுற அப்படின்னு. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒட்டு கேட்குறாங்க. ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா ஹீரோட அசிஸ்டண்ட்டை போய் சொல்லிட்டு இருக்கான். இன்னொருத்தவன் பார்த்தீங்கன்னா யானோட குரூப்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடை ஹீரோன் பார்த்தீங்கன்னா குதிரை எடுத்துட்டு அந்த மினிஸ்டரை தேடி தான் வந்துட்டு இருக்கா. அந்த மினிஸ்டரை காட்டுறாங்க. இவரை பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எல்லா காட்ஸுமே மறைச்சிட்டானுங்க. ஸோ அவர் கத்திட்டு இருக்காரு, நான் வந்து ராயல் ஃபேமிலி, என்ன நீங்கள் அட்டாக் பண்ணீங்கன்னா வருத்தப்படுவீங்கடா, என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் இவனுங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்தில் அவரை லாக் பண்ணி கொலை பண்ணுற மாதிரி போகிறானுங்க. அந்த நேரம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கா. இவளையுமே ஒரு கட்டத்தில் அட்டாக் பண்ணுற மாதிரி வராங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸோ 2 பேருமே தாறு மாறாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா என்னை விட்டால் போதும்டா, நான் இப்படியே ஓடி போயிடுறேன் அப்படின்னு இந்த சைடு வந்துட்டு இருக்காங்களா. இதை பார்த்தீங்கன்னா தூரத்தில் நின்று வெய் பார்த்துட்றான். சரி நம்ம போய் அவனை காலி பண்ணிடலான்னு. சார் பார்த்தீங்கன்னா பெரிய இது மாதிரி வந்து அவரை வெட்ட போகிறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ணி ஒரு அடி தான். அவன் பார்த்தீங்கன்னா பொத்துன்னு போய் கீழே விழுந்துறானா. ஸோ அவன் யார் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிருது. நீயா, நீ இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. எங்கள் பிளான் எல்லாத்தையுமே சொதப்புறதுக்கு 2 பேர் வந்துட்டீங்களான்னு 2 பேர்த்தையுமே பார்த்து மறைச்சிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போ அப்படின்ற மாதிரி சொல்லி அவனும் அங்கேருந்து போயிடுறானா. இதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டரை போய் பிடிச்சிட்டு இருக்கா. வாயா என் கூட வாயா அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. பேசாமல் இருக்கியா, உன்னோட கையில் அடிபட்டிருக்கு, உனக்கு இது வலிக்கும்ல, ஃபஸ்ட்டு இதுக்கு நான் கட்டு போட்டு விட்றேன் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் இந்த பொண்ணுக்கு கட்டு போட்டு விட்டே ஆவேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக அதுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் வேற கவுன்னு கத்திட்டு இருக்காரா. இவன் பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரே ஒரு அடி தான். அவன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நீயும் கத்துற இவனும் கத்துறான். என்னால் 2 பேர்த்தையும் டாலரேட் பண்ண முடியல, அதனால தான் அப்படின்னு. ஸோ கட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, நான் இவனை என் கூட கூட்டு போகிறேன், ஏன்னா இது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு, உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. நல்லா சொல்லுவேன், உயிரை கொடுத்து சண்டை போடுவானா, இவர் வந்து உங்களை அப்படியே அசால்ட்டாக தூக்கிட்டு போவாரான், அதெல்லாம் முடியாது, உடனே இங்கே அந்த ராஜா தானே அமுச்சு விட்டாரு அப்படின்னு. இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். நீ தானே அந்த மியூசியத்தில் எல்லா பொருட்களையுமே ஆட்டை போட்டது, அதான் சாருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே, ராஜாட்ட போய் சொல்ல வேண்டியதானே, ஏன் சைலண்ட்டாக இருக்க, எல்லாமே உனக்காக தான், உனக்காக மட்டும்தான் அப்படின்னு. இவ அப்படியே பார்க்குறா. அப்படியே அந்த ஜென்னோட அப்பாவை காட்டுறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த கான்கிபைனை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ராஜாவோட ரூமுக்கு முன்னாடி தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்போ புதுசாக ஒரு பொண்ணு வந்து கான்கிபைனாக மாறி இருந்திருப்பாள்ல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, ராஜாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு. இவளோட பேர் பார்த்தீங்கன்னா லூனா. நம்மளும் அதே மாதிரி வச்சுக்கரலாம். இந்த அம்மா ஏன் இப்படி முட்டி போட்டு உட்காந்துருக்கு அப்படின்னா, இந்த அம்மா வேறு யாருமே கிடையாது, அந்த ஜென்னோட அப்பா இருக்கார்ல அவரோட தங்கச்சி தான். ஸோ அண்ணாவை எதுவும் பனிஷ்மெண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ராயல் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ராஜாவுக்கு உங்கள் மேலே ரொம்பவே அக்கறை இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தயவு செஞ்சு தலையிடாதீங்க, உங்களோட ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அப்போ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பின்னை வந்து கொடுக்குது, இதை மட்டும் ராஜாட்ட கொடுங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, உங்களை அந்த கான்கிபைன் வந்து காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது,
அப்படியே திரும்பி அந்த வெய்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீ ராஜா கிட்ட போய் உன்னோட அங்கிள் என்ன பண்ணாரோ அதை சொல்லிடு. இந்த மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே பதறி போய் எந்திரிச்சு வந்துட்டு இருக்காரு. வெய்கிட்ட முட்டி போட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. ஆமா, ஹீரோ சொல்றத பண்ணு. நீ ராஜாட்ட போய் நான் தான் இந்த விஷயங்களை பண்ணேன், எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லு. ஸோ வெய் ஃபேமிலியை வந்துட்டு அவர் தண்டிக்க மாட்டாரு, இந்த பிரச்சனை என்னோட போயிடும் அப்படி. மறுநாள் காலையில் ராஜா கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் முட்டிக்கால் போட்டு கெஞ்சிட்டு இருக்காரு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இந்த ராஜா எப்படி மன்னிப்பாரு? ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா மரண தண்டனையை கொடுத்து விட்டுறாரு. இதுக்கப்புறம் அந்த வை ஃபேமிலி மொத்தத்தையுமே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வெய்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்றாங்க. இந்த சைடு யானை ஹீரோயின் இவங்க 2 பேரும் வீட்டில் இருக்கும்போது ராயல் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸை கொண்டு வந்துட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, ராஜா வந்து அந்த ஹண்டிங் ஈவெண்ட்டில் ஹீரோயின் வந்துட்டு இந்த அம்பெல்லாம் விரதை பார்த்துருப்பார்ல, அதனால ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரா என்னன்றது தெரியல. இவளை உங்களோட ஆர்மியில் பார்த்தீங்கன்னா அந்த வில் அம்பெல்லாம் பயிற்சி கொடுக்குற ஒரு கோச்சாவே மாற்றிட்டாரு. யானுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த ஆர்மியில் இருக்கிற எல்லாருமே வந்து நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவன் மட்டும்தானே மெய்டில் இருந்து வந்தவ. உன்னை எல்லாருமே ரொம்ப ஹர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு என் கூட இவ்வளோ நாள் என் கூட வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க, அதையே ஒரு காரணமாக வச்சு உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்த்துருந்துக்க. அட விடுப்பா, நம்ம அந்த ஆர்மிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கேன். அவனுங்க உன்னோட சிட்டிக்கு ஆப்போசிட்டாக என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்ல, அதை நினச்சி ஹாப்பியாக ஃபீல் பண்ண அப்படின்னு. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி கேம்புக்குள்ளே வந்துட்டா. ஸோ எல்லாத்தையுமே அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கா. இவ இங்கே வந்திருக்கா அப்படின்ற விஷயங்களை ராஜாவோட பையன் அந்த பிரின்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறான். அவரும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவனும் போயிட்டு வணக்கம்லாம் சொல்லும்போது, உன்னை நான் அந்த ஹண்டிங் ஃபெஸ்டிவலில் பார்த்தேன், ரொம்ப டேலண்டடாக தான் இருந்தேன், ஆனால் நான் எதிர்பார்க்கல நீயும் என் கூட வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு, உன்னோட பெஸ்ட்டை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா அந்த கேம்பை சுற்றி தான் வந்துட்டுருக்கா. அங்கே ஒருத்தவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது அவனை கொலை பண்ண போகிறாங்களாமா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறதுனா பண்ணுடா, எதுக்கடா கத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவர் பார்த்தீங்கன்னா கமாண்டர் போல். அவர் வந்து கேட்குறாரு, யார் நீ, எதுக்கு நீ என்ன நிறுத்த சொல்கிற அப்படின்னு. நான் இந்த கேம்பில் புதுசாக ஜாயின் பண்ண கோச்சு, இங்கே அப்படியே சுற்றி பார்க்கலான்னு வந்தேன், ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடக்குதே, அதான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலான்னு வந்தேன். அவர் என்ன தப்பு பண்ணார்? இவன் வந்து யான் சிட்டியோட ஜென்ரலாமா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கானா, அது வந்து குற்றமா, அதனால் இவனை கொலை பண்ண போகிறாங்களாம். இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. சரி ஓகே, அவன் பண்ணது தப்பாகவே இருக்கட்டும், உனக்கு யார் அவனை சாகடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? நீ வந்து நம்மளோட பிரின்ஸ்கிட்ட போய் ஆர்டர் வாங்கினியா அப்படின்னு. நான் எதுக்கு வாங்கணும், நீ எதுக்கு வாங்கணுமா? நீ கொலை பண்ண போகிறது நார்மலான பர்சன் கிடையாது, இவன் யான் சிட்டியோட ஜெனரல், நீ கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே, நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கமெண்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறமா இந்த ஜெனரல்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு, நம்ம யார் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஹெல்ப்பே பண்ணாத அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா சட்டை இல்லாமல் படுத்துட்டு இருந்திருப்பான் போல், மருந்தெல்லாம் போட்டுட்டு இருந்திருப்பான் போல். ஸோ டக்குன்னு சட்டையெல்லாம் எடுத்து மாட்டிட்டு இருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தை கொண்டு வந்து கொடுக்குறா. இந்தாங்க, இந்த மருந்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு. இந்த ஜெனரல் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு நான் யார் அப்படின்ற விஷயங்கள் தெரியுமா, தெரிஞ்சுதான் ஹெல்ப் பண்ணீங்களா? ஏன் தெரியாது, நீங்கள் என்பையிலேருந்து தானே வந்திருக்கீங்க, உங்களை மட்டும் இல்லை இந்த 2 பேர்த்தையுமே எனக்கு நல்லா தெரியும், நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் நைட்டு போல் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலில் தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கையில் ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பான் போல், இது என் ஃப்ரெண்டுமே ப்ளே பண்ணுவான் அப்படின்னு. அவனும் யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி முழிக்கிறான். உன்னோட வீடு வந்து என்பையில் தானே இருக்குது, நீ உன் வீட்டுக்கு போயிட்டு 3 வருஷம் ஆகுதுல்ல அப்படின்னு. இவனும் சொல்லிகிட்டு இருக்கான், என்னோட வீடு அங்கே இருக்கா அப்படின்றதே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் நடந்தப்போ என்னோட ஒய்ஃப் வந்து என்னை தேடி இங்கே வந்திருக்கா. ஒரு குரூப் கிட்ட மாட்டிக்கிட்டா. அவங்களுக்கு என்னோட ஒய்ஃப் தான் அவள் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்ச உடனேயே கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் பெரிய ஹீரோவாக மாறிட்டான் அப்படின்னு. யாருன்னு சொல்லு, உனக்காக நான் அவனை கொலை பண்ணுறேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறான். நான் தான் துரோகியாச்சே, நீங்கள் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அதனால் என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. எனக்கு என்னவே நினச்சா அசிங்கமாக இருக்குது, அப்புறம் ஏன் சாகாமல் இருக்க, சாக வேண்டிதானே, உன்னோட ஹெட்டுமே சூசைட் பண்ணி தானே இறந்து போனார், நீ மட்டும் ஏன் உயிரோடு இருக்க, எனக்கும் சாகணும்னு தான் தோணுது. ஆனால் என்னோட ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன நம்பி இருக்காங்க. அவங்க ஜஸ்ட் எனக்கு ஆர்மி மெம்பர்ஸ் மட்டும் கிடையாது, என்னோட ஃபேமிலி மாதிரி. அவங்கள நான் திரும்பவும் என் பைக்கு கூட்டு போவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் அவங்க கூட இருக்கேன் அப்படி.
அப்புறம் ஏன் நீ உன்னை துரோகின்னே நினச்சிட்டு இருக்க? நீங்கள் என்ன நம்புறீங்களா? என்னோட பிரின்ஸ் என்னை நம்புவாரா அப்படின்னு. அவனே 3 வருஷமா அவ்வளோ ஒரு டேஞ்சரில் இருந்து எப்படா சாவோம் அப்படின்ற மாதிரி எண்ணிட்டு இருக்கான். இதில் உன்னை வேற அவன் நம்புவானா? நீ என்ன பேசிகிட்டு இருக்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ணது தப்பு தானே. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா, யானோட அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கல்ல, அப்போ வந்து என்பை மேலே போர் தொடுத்துருப்பாங்க போல். ஸோ ஒரு சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேட் இருக்கும். 4 கேட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆட்கள் எல்லாருமே வந்து காவலுக்கு நிற்பாங்க. இந்த ஜெனரல் வந்து வெஸ்ட் கேட்டில் வந்து இருந்திருப்பார் போல். அப்போது வெய்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இவங்களோட போர் புரிஞ்சு வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஹெட்டாக ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா பயத்தில் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டார். இதனால் அந்த வெய் ஆர்மிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அடித்து பயங்கரமாக வந்து சாகலாம் அடிச்சிருக்காங்க. இதனால் அப்படியே ரத்த காடாக தான் கடந்திருக்கும் போல். இதுக்கப்புறமா இந்த ஜென்ரலு அப்புறம் அந்த கேட்டில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்மி மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால தான் என்பையில் இருக்கிற எல்லாருமே இவங்கள துரோகின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட கிடையாது. பட் அந்த பழியை மட்டும் இவர் வாங்கிக்கிட்டாரு. ஸோ அவங்க சொந்த நாட்டிலையுமே ஏற்றுக்கறலன்னா இவர் என்ன பண்ணுவார்? அதனால தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா என்பை வந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு சிட்டி தானே. ஸோ நீ வந்து துரோகி அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிறவங்கனாலையுமே இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்ச்சர்லாம் அனுபவிக்க தான் செய்கிறாங்க. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ வந்துட்டு ஒரு துரோகி அப்படின்னு நீனே நினச்சிட்டு இருக்காம உனக்கு ஒரு கோலை செட் பண்ணி அதுக்கு பின்னாடி ஓடு. சும்மா வாழ்கிறது, சாகுறது, கொலை பண்ணுறது இந்த மாதிரி மட்டும் நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு. ஸோ அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் வர மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.